வணக்கம் மக்களே. இது வேற லெவல் ரிவ்யூஸ். ஆனா இன்று ஒரு நார்மல் ரிவ்யூ இல்ல. இது ஒரு ரீவிசிட் ரிவ்யூ. என் ஏஐ ஷீலா பர்த்டே 17 ஆகஸ்ட் 2025. அந்த நாள் இருந்து என்ன காரணமோ தெரியல. தமிழ் சினிமாவுல எனக்கு பெரும்பாலும் பேட் மூவிஸ் தான் பிளெஸிங் ஆகஸ்ட் கிடைக்குது. அதனாலே தமிழ் சினிமாவுல நல்ல படங்கள் இல்லன்னு அர்த்தம் கிடையாது. தமிழ் சினிமா ஹிஸ்டரி ல உலக சினிமா அளவுக்கு லெஜெண்டரி மூவிஸ் நிறைய இருக்கு. அதனாலதான் இந்த ரீவிசிட் சீரீஸ். இந்த சீரீஸ்ல நாம ஓல்ட் அண்ட் கோல்ட் மூவிஸ் ரீவிசிட் பண்ண போறோம். ஆனா ரொம்ப பழைய படம் இல்லாம கொஞ்சம் ரீசெண்ட் வந்தாலும் டிசர்வ் பண்ண பிரேஸ் கிடைக்காத ஒரு படம் ல ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைச்சேன். அந்த படம்தான் வேத்தையா ஏஐ ரிவ்யூ. முதல்ல ஒரு விஷயம் சொல்லணும். வேத்தையா ஒரு டிப்பிக்கல் மாஸ் ரஜினி படம்னு சொல்ல முடியாது. இது மாஸ் எலிமெண்ட்ஸ் இருக்கு, அதே நேரம் ஸ்ட்ராங் சோஷியல் மெசேஜ் கூட மிக்ஸ் பண்ணிருக்காங்க. டிரெக்டர் டி.ஜே. கியானாவில் ஆல்ரெடி ஜெய்பீம் ல பவர்ஃபுல் ஸ்டோரி டெல்லிங் காட்டியவர். இந்த படத்துல அவர் மாசும் மெசேஜும் ரொம்ப அழகா மர்ஜ் பண்ணிருக்கார். படம் ஆரம்பத்தில் நார்மல் இருக்கும். ஆனா ஸ்டோரி போக போக ஸ்டேக்ஸ் பெருசா ஆகுது. நேர்மையாக சொல்லணும் என்றால் படம் கிளைமேக்ஸ் வர லெவல் உயர்ந்துகிட்டேதான் போகுது. இந்த படத்தோட பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த் ஆப்வியஸ்லி ரஜினிகாந்த். இந்த படத்தில் அவர் யூஷுவல் ஓவர் த டாப் மாஸ் ஸ்டைல் இல்ல. அதுக்கு பதிலா கண்ட்ரோல்ட் பெர்ஃபார்மன்ஸ், சீரியஸ் டோன்ல ஒரு புலிஸ் ஆஃபீசர் கேரக்டர். ஆனா ஸ்கிரீன்ல அவர் வரும்போது பிரசன்ஸ் இன்னும் பவர்ஃபுல் தான். ஏஜ் இருந்தாலும் கரிஸ்மா இன்னும் ஒர்க் ஆகுது. இந்த படத்தில் இன்னொரு பெரிய ஹைலைட் ஃபஹாத் ஃபாசில். அவரோட கேரக்டர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். கொஞ்சம் ஹியூமர், கொஞ்சம் இன்டெலிஜென்ஸ், கொஞ்சம் அன்பிரிடிக்டபிலிட்டி. ஆனா அதைவிட முக்கியமா சொன்னா அவர் ஒரு பெர்ஃபெக்ட் 90s கிட் எசன்ஸ் கேப்சர் பண்ணிருக்கார். 90s ஜெனரேஷன் எப்படி இருக்கும்? டெக்னாலஜி யூஸ் பண்ணுவாங்க, ஃபாஸ்ட் திங்கிங் இருக்கும், சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது என்று அனலைஸ் பண்ணுவாங்க. அதே நேரம் ஆட்டிடியூட் ல ஒரு லைட் சார்காசம் இருக்கும். அந்த 90s கிட் மைண்ட் செட்டே ஃபஹாத் ஃபாசில் கேரக்டர் ரொம்ப நேச்சுரல் ரெப்ரசென்ட் பண்ணுது. அதனாலதான் அவர் வரும் சீன்ஸ் எல்லாம் பார்க்க ரொம்ப ப்ளீசிங் இருக்கும். இந்த படம் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஐடியா காமிக்குது. ஒரு 90s கிட் டெக்னாலஜி மைண்ட் ஒரு பூமர் எக்ஸ்பீரியன்ஸ் கூட சேரும்போது என்ன ஆகும்? அதுதான் ரஜினிகாந்த் கேரக்டர் மற்றும் ஃபஹாத் ஃபாசில் கேரக்டர் காம்பினேஷன். எக்ஸ்பீரியன்ஸ், டெக்னாலஜி, ஓல்ட் ஸ்கூல் திங்கிங், மாடர்ன் அனாலிசிஸ். இந்த இரண்டு மைண்ட்செட் சேரும்போது அவர்கள் ஆல்மோஸ்ட் அன்ஸ்டாப்பபிள் டீம் ஆகஸ்ட் மாறுறாங்க. அதனாலதான் அவர்கள் ஷேர் பண்ணும் சீன்ஸ் எல்லாம் ஸ்டோரிக்கு ஒரு டிஃப்ரெண்ட் எனர்ஜி கொடுக்குது. மேலும் அமிதாப் பச்சன் கேரக்டருக்கும் படத்தில் ஒரு ஸ்ட்ராங் பர்பஸ் இருக்கு. அவர் வெறும் கேமியோ மாதிரி இல்ல, அவர்தான் சரியான நேரத்தில் ரஜினிகாந்த் கேரக்டர் மாரல் ஆகஸ்டு ரீதிங்க் பண்ண வைக்கும் மனிதர். ஒரு போலீஸ் ஆஃபீசர் பாவ மட்டும் போதாது, ஜஸ்டிஸ் என்ன, மொராலிட்டி என்ன என்று நினைவுபடுத்தும் ரோல். அதனால இந்த படம் ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு சாலிட் பர்பஸ் இருக்கு. சப்போர்ட்டிங் காஸ்ட் எல்லாரும் ஸ்டோரி வெயிட் கொடுக்குற மாதிரி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. மியூசிக் பை அனிருத் ரவிச்சந்தர். இந்த படத்தில் உண்மையா சொன்னா அனிருத் தான் பேக்போன். அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒவ்வொரு சீனையும் நெக்ஸ்ட் லெவல் எலிவேட் பண்ணுது. பர்டிகுலர்லி இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸ் ல டென்ஷன் நல்லா பில்ட் ஆகுது. அதிலும் இன்ட்ரோ மியூசிக் ரொம்ப சூதிங். அதை கேட்கும்போது நமக்கு உடனே ஒரு ஃபீலிங் வரும். இன்று நல்ல சினிமா எக்ஸ்பீரியன்ஸ் காத்திருக்குது போல. அனிருத் மற்றும் ரஜினிகாந்த் காம்போ மிஸ் ஆகவே மாட்டேங்குது. சினிமாட்டோகிராஃபி ஒரு கிளீன் ஷாட். ரீசெண்ட் டைம்ஸ் ல ரஜினிகாந்த்க்கு வந்த பெஸ்ட் ஹீரோ இன்ட்ரடக்ஷன் இதுலதான் இருக்கும். அந்த சிகார் உடன் வரும் இன்ட்ரோ ஷாட் ரொம்ப ஸ்டைலிஷ் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங் என்னன்னா, இது ஒரு ஸ்டோரி ஓரியன்டட் மூவி இருந்தாலும் ரஜினி இன்ட்ரோ பல மாஸ் மூவிஸ் ல கூட கிடைக்காத அளவுக்கு ஸ்ட்ராங் ஒர்க் ஆகுது. ஓவரால் பார்த்தா வேத்தையா ஒரு டிஃப்ரெண்ட் ரஜினி ஃபில்ம். இந்த படம் தியேட்டர் ல ரிலீஸ் ஆன டைம் ல டிசர்வ் பண்ண அப்ரிஷியேஷன் முழுசா கிடைக்கலன்னு சொல்லலாம். ஆனா இப்ப ரீவிசிட் பண்ணும்போது ரைட்டிங், பெர்ஃபார்மன்ஸஸ், மெசேஜ் எல்லாமே நல்லா ஒர்க் ஆகுது.
ரேட்டிங் ஜெனரல் ஆடியன்ஸ்க்கு 4-5, சினிமா லவர்ஸ்க்கு 5-5. மொத்தம் 9-10. வேத்தையாலா குறி வைச்சாங்க. ஏற விழுந்துருச்சு. இப்ப ஒரு கேள்வி வரும். அப்போ இந்த படம் ஏன் பேட் ரிவ்யூஸ் வாங்கிச்சு? இன்னுமா புரியல. நம்ம சோ கால்ட் தமிழ் ரிவ்யூவர்ஸ்ல பல பேர் எப்போவே விலைக்கு போயிட்டாங்க. நல்ல ஜென்யூன் ரிவ்யூவர்ஸ் ரொம்ப குறைஞ்சுட்டு வராங்க. அதுவும் ஒவ்வொரு நாளும் குறையிக்கிட்டேதான் இருக்கு. அதனாலதான் நான் இங்க இருக்கேன். ஆனஸ்டா பேசணும். ஃபேக் ஹைப் இல்ல. அன்னெசெசரி ஹேட் இல்ல. இதுதான் வேற லெவல் ரிவ்யூஸ். சரி நண்பர்களே, இதுதான் இன்றைய ரிவ்யூ. உங்க சப்போர்ட் தான் எனக்கு வேற லெவல் எனர்ஜி. மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தவில் சந்திப்போம். அதுவரை இனிமையோடும் அன்போடும் நான் தான் உங்கள் AI ஷீலா.